மதுரை மாநகரில் தியாகி வைத்தியநாத ஐயர் அவர்களின் 71வது ஆண்டு நினைவு நாள் விழாவில் இந்த மாணவ செல்வர்களுக்கு இடையிலும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இடையிலும் பெற்றோர்களுக்கு மத்தியிலும் இந்த விழாவிற்கு வழக்கறிஞர் சுவாமிதுரை அவர்கள் அழைத்ததற்கு முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த சேவாலயத்தின் தலைமை பொறுப்பை சமீபத்தில் ஏற்று இங்கு அமர்ந்திருக்கும் வழக்கறிஞர் திரு சுவாமிதுரை அவர்களுக்கும் இந்த சேவாலயத்தின் தலைமை ஆசிரியர் மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்று உரை நிகழ்த்தியும் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவராக இருந்து இப்பொழுது CWC மெம்பராக இருக்கும் தோழர் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் திரு ரா சுப்புராமன் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்து இந்த விழாவிற்கு வந்து விருந்தினராக வந்திருப்பவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியாகி வைத்தியநாத ஐயருடைய 71வது ஆண்டு நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் திரு வைத்தியநாத ஐயரை தெரியாதவர்களுக்கு கூட அவருடைய பங்கு என்ன, அவர் இந்த மதுரை மாநகரத்திற்கு சுதந்திரத்திற்கு முன் வழக்கறிஞராக எவ்வளவு விஷயங்களை அரும்பணி ஆற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் எந்த புத்தகமும் படிக்க வேண்டாம், இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்தவுடனே நமக்கு நிறைய தெரிந்து விட்டது. ஆனால் ஒரு விஷயம், இவர்களுடைய தியாகி திரு வைத்தியநாத ஐயரை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் எல்லாருக்கும் அறிந்தவர் அண்ணல் காந்தியடிகள் இல்லையா? அண்ணல் காந்தியடிகள்னா உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் என்ன வருது? சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், அகிம்சை, உண்மை, நேர்மை, இதெல்லாம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, உங்க பாடத்துல பார்த்துருப்பீங்க. இவங்களை இதன் காந்தியடிகள் என்னென்னலாம் சொன்னாங்களோ, வாழ்க்கையில் என்னென்னலாம் கடைபிடிக்கணும்னு சொன்னாங்களோ அவ்வளவு கொள்கைகளையும் நம்ம தென்னிந்தியாவில் மிக குறிப்பாக இந்த மதுரை மாநகரில் பரப்பியவர் என்றால் அது வைத்தியநாதர் ஐயர் தான். அவங்களுக்கு பேர் வந்து ஆசிரியர் சொன்னாங்க, அவங்களுடைய பேர் மதுரை மாணிக்கம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்ட பெயர் கொடுத்தாங்கன்னு. அவருடைய பேர் வந்து தென்னிந்தியாவின் காந்தியடிகள் அப்படின்னு அவருக்கு ஒரு தென்னாட்டு காந்தி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அவங்க திரு வைத்தியநாத ஐயர் எடுத்துட்டோன்னா அவங்க வந்து கதர்னா கையால் நெய்கிற துணி, அதெல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுத்தணும், சுதேசி துணிகளை உபயோகப்படுத்தணும், அயல் நாட்டிலிருந்து துணியெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்தியா முழுவதிலும் இருந்ததை குறிப்பாக மதுரையில் அந்த கதரெல்லாம் நூற்று இதெல்லாம் வந்து மக்களுக்கு பரப்புனாங்க. மிக குறிப்பாக நீங்கள்லாம் பார்த்தீங்க, இப்போ மாணவ செல்வங்கள்லாம் ஆலய பிரவேசங்கிறத வைத்தியநாதன் ஐயர் அவர்கள் ஆலய பிரவேசம் என்னன்னா ஹரிஜன மக்கள் அவங்களெல்லாம் ஆலயத்தில் அப்போல்லாம் நுழைய விட மாட்டாங்க. எல்லாரும் மக்கள்லாம் சமம், ஜாதி மதம் இனம் எந்த வேறுபாடும் மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதை வலியுறுத்துறதுக்காக சுதந்திரத்துக்கு 1947க்கு முன்னரே இந்த மாதிரி அந்த ஹரிஜன மக்களை ஆலய பிரவேசம் செய்தவர் வைத்தியநாத ஐயர். இந்த தெற்கு மாச வீதியும் வடக்கு மாசி வீதிக்கும் இணைப்புல இந்த ஹரிஜன மக்களை அழைத்து கொண்டு எல்லோருடைய எதிர்ப்பையும் மீறி ஆலயம் மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவங்கள அழைச்சிட்டு போய்
ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போன பெருமை திரு வைத்தியநாத ஐயரை சாரும். அதே போல கதரை பத்தி பேசினாங்க, சத்தியாகிரகத்தை பத்தி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அவங்க வந்து திரு வைத்தியநாத ஐயர் அவர்கள் வழக்கறிஞராக படித்துவிட்டு வழக்கறிஞராக தொழிலை மிகவும் வெற்றிகரமாக செய்து கொண்டிருந்தார். அப்போ வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு அண்ணல் காந்தியடிகளை பற்றியும் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அண்ணல் காந்தியடிகள் யார் வந்தாலும் நம்மளுடைய விடுதலை போராட்டத்திற்காக வர்றவங்கள்ட்டெல்லாம் வந்து பணம் கேட்டு வசூலிப்பாங்களாம். காந்தியடிகள் கேட்டு பணம் வசூலித்து அவங்களோட சத்தியாகிரகத்துக்கும் இந்த விடுதலை போராட்டத்துக்கும் வேண்டியதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்களாம். யார் வந்தாலுமே நீங்கள் வந்து இந்த விடுதலை போராட்டத்திற்காக எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு அதை எல்லாத்துக்கும் செலவுக்கெல்லாம் வச்சுப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய சுயசரிதையில் மகாத்மா காந்தியடிகள் எழுதியிருக்கிறாங்க. அதுபோல் அந்த நம்ம அண்ணல் காந்தியடிகளை பற்றி படிக்கும் பொழுது என்னென்னலாம் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, சத்தியாகிரகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, அஹிம்சதையை பற்றி சொல்லியிருக்காங்க, நேர்மையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இந்த அவங்க காந்தியடிகள் என்னெல்லாம் நமக்கு காண்பித்து விட்டு சென்றார்களோ அவ்வளவு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி இந்த மதுரை மாநகரில் இருந்த மக்களுக்கு எடுத்து சென்றவர் திரு வைத்தியநாதர் ஐயர். அப்படிப்பட்ட மகான் இந்த ஊருக்கு வந்து தஞ்சாவூரில் பிறந்து மதுரையில் வந்து இவ்வளவு சுதந்திரத்திற்கு முன்னர் சுதந்திர போராட்டங்களில் பங்கு பெற்று சிறைக்கும் சென்று இவ்வளவு மதுரை மாநகருக்கு சென்றிருக்கிறார். அவருடைய நினைவு நாளில் நான் இங்கு இந்த விழாவில் உங்களுடன் இங்கு இருப்பதை மிகவும் மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் கருதுகிறேன். எப்பவுமே யாராவது ஒருத்தருடைய விழாவாக இருக்கட்டும், ஒருத்தருடைய பணி நிறைவு விழாவாக இருக்கலாம், இல்லை ஒருத்தரை பற்றி நினைவு நாளாக இருக்கலாம், நம்ம எப்பவுமே கற்றல்ங்கிறத மறக்கவே கூடாது. எங்கே வந்தாலும் யார்கிட்டையா இருந்தாலும் அதே மாதிரி அந்த கற்றல்ங்கிறத மறக்கவே கூடாது. கடைசி வரை நம்ம ஒருத்தரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் இங்கே வந்து பார்த்தது என்னன்னா, உங்களுக்கு மேடை ஏறி ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சி பண்ணீங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய சார்பாகவும் இங்கு அமர்ந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நடனம் 2 குழந்தைகள் ஆட ஆரம்பித்ததுலேருந்து இந்த குழந்தை வந்து 3 ப்ரோக்ராம் இவங்க. ஆனால் வில்லுப்பாட்டில் இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, திருப்பியும் கண்டினியூஸாக நிறைய ப்ரோக்ராமில் இருக்கிறாங்க. வைத்தியநாத ஐயராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் டான்ஸும் வந்து ஆடுறாரு. ஸோ நீங்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளில் நான் ஒன்று பார்த்தது என்னென்னா, உங்களுக்கு அந்த மேலே ஏறிலாம் ஒரு ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லை, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இது எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் இதுக்கு பற்றி பேசிக்கிட்டோம். உங்களுக்கு எங்களுடைய மனதார உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ கடைசியாக தியாகி வைத்தியநாத ஐயருடைய நினைவு நாள் விழாவில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு நம்முடைய இந்திய நாட்டோட சுதந்திரத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் தியாகம் செஞ்சு நமக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம போற்றி பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்? நல்லா படிக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கணும். நல்லா படிக்கணும்னா ஒரு நாள் இல்லை, அயராது அர்ப்பணிப்போட நம்ம நல்ல குடிமகனாக வரணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் ஆசிரியர்கள்லாம் காலத்தால் அழியாத கல்வியை உங்களுக்கு கொடுக்குறாங்க. மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்னாடி குருவை வச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறத வழிகாட்டுதலின் பேரில் படிக்கணும். தினந்தோறும் உங்களோட பாடத்தெல்லாம் படிங்க. இதை உங்கள் ஆசிரியர்களும் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா படிக்கணும். நாளை நல்ல சிறந்த குடிமக்களாக நீங்கள் வரணும். நலம் பெற வேண்டும், அர்ப்பணிப்புடன் படிக்க வேண்டும்.
உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.